ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு லிவ் வித் டே. போன வீடியோக்கு நீங்கள் கொடுத்த அன்பையும் ஆதரவையும் பார்த்து மெய் சிலிர்த்து போனோன்னா இந்த தடவையும் அனிமலோட அக்க போகிற 10 நிமிஷத்துக்கு பக்காவாக லோட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோவும் முழுசாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடைச்ச என்ன ஃபோன்டா இது? எங்க பெரியப்பாக்கு கால் பண்ணலான்னு பார்த்தா தான் டவரே கிடைக்க மாட்டேங்குது. இவனை கார் ஓட்ட சொன்னா உருட்டுறான். இன்னைக்கு நான் ஓட்டுற ஓட்டல நீ சீட் பெல்ட் மட்டும் போட்டு உட்காரு, நான் பாத்துக்கிறேன். எந்த பொருள் எடுத்தாலும் இவரை கேட்காம எடுக்க முடியாது. அது யாருன்னு கேக்குறீங்களா? சார், இதுக்கெல்லாம் காரணமானவரை உங்களால கண்டுபிடிக்க நினைக்கிறீங்க? ஏன்னா பார்த்த உடனே கண்டுபிடிக்க அவர் ஒண்ணு பாக்கெட்டுக்குள்ள இருக்க மாட்டாரு, இந்த மாதிரி பாக்ஸுக்குள்ள தான் இருப்பாரு. ஏதோ நீ என் ஓனர்ன்றதுனால நீ பண்ற கொடுமையெல்லாம் பொறுத்துட்டு இருக்க, இல்ல பொங்கி எழுந்திருப்பேன். பால் எடுத்துட்டு வாடா. ஐயோ மழை பெய்யுது, மழையில எல்லாம் நனைஞ்சா என் அழகு போயிடும். லைஃப்ல சில சர்க்கிள் வந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான திறமை என்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இந்த வீட்ல இருக்கிறதுலயே நீ தாண்டா தண்ட சோறு. எது என்ன சொன்ன? அதுவும் என்ன பார்த்து என்ன சொன்ன? என்னுடைய டார்கெட்ல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. தக்காளி தப்பிச்சிருச்சு. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். போட்டோ எடுக்கிறது ஓகே, அதுக்கு என்னடா இந்த மாதிரி போஸ்? ரெண்டு பேருக்கு வெக்கமா இல்ல? இருந்தாலும் பரவாயில்ல, என்ன விட்டுட்டு எடுக்கிறீங்க? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? 8 கிலோமீட்டருக்கு அந்த ஆண்ட இருந்தாலும் என் ஓனர் கூப்பிட்ட கப்புன்னு ஓடியாருவன்டா. ஐயோ, என் ஓனர் கூப்பிட்டா, என் செல்லம் கூப்பிட்டா, அந்த வந்துட்டேன். என் வாழ்க்கையில சர்க்கிள் ஆனாலும் கிறுக்கல் ஆக மாட்டேன்டா. யாருக்கிட்ட? என்கிட்டயே வா. என் மின்னல் வேகத்துக்கு யாருமே தடைப்பட முடியாது. இந்த நாய் குஷியில போறத பார்த்தா அந்த நாயும் குஷியில போய் விழுந்தடிச்சு வாருது. ரொம்ப குஷியோ? நான் தெருவெல்லாம் சுத்திட்டு வந்து ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தா வந்துட்டான் நோன்றதுக்குனே. ஏண்டா, உன் புள்ளைய ஒழுங்கா வளர்க்க மாட்டியா? என் நிம்மதியில காலை விட்டு ஆட்டுறதே இவனுக்கு வேலையா போச்சு. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? அவனுடைய சின்சியாரிட்டிக்கும் சீனியாரிட்டிக்கும் அளவே இல்லைங்க. வீடு பூட்டு போட்டிருந்தாலும் பைப்பு சந்திலெல்லாம் பூந்து காவ காக்குறான். புதுசா தொட்டையில மீன் விட்டுருக்காங்க போல இருக்கு. மீனா இது? அடச்சே, எப்ப பாரு என் ஆசையில காலை விடுறதே உனக்கு வேலையா போச்சு. இதே வேலையாத்தான் அலையறானா? எனக்கு என்ன தூங்கி விட்டா? என்டர்டைன்மென்ட்க்கு ஒரு கை குறையுதுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தா. ஐயோ, என் செல்லம் வந்துட்டான், என் ஓனர் வந்துட்டான். வாடா வாடா. எத்தனை தடவை கூப்பிட்டாலும் நான் முன் வச்ச காலை பின்னாடி வைக்க மாட்டேன், அதனால பின் வச்ச காலை முன்னாடி வைக்கிறேன். டேய், இது என்னடா ட்ரிக்கு? சோத்தை கொடுத்து சோழியை முடிக்க பாக்குறீங்க? சண்டைன்னு வந்துட்டா நான் 3 பேர் இல்லடா 30 பேர் கூட சமாளிப்பேன். ஏதோ நீ புடிச்சுக்கிட்டதுனால அவனுக்கு தப்பிச்சானுங்க. டேய், நான் ஒன்னும் பிடிக்கலடா, வயத்துல நீ தாண்டா புடிச்சு வச்சிருக்க. நான் சீரியஸா ஃபோக்கஸ் பண்ணும்போது என் பக்கத்தாண்ட என்ன நடந்தாலும் எனக்கு தெரியாது. இதெல்லாம் பெரிய மனுஷன் பண்ற வேலையா? நீ ஒரு பெரிய மனுஷனு உன் பக்கத்துல வந்து படுத்ததுக்கு எனக்கு இது வேணும்டா. தோறு வச்சு கவுப்பான்னு பார்த்தா முன்னாடி பாட்டில வச்சு கவுத்துட்டாயா. பூனை பெட்டாடா இது? யானை பெட்டு மாதிரி இருக்கு, மாத்துங்கடா முதல்ல. அடே, கரடியெல்லாம் எவன்டா பல்லு விளக்கணும்னு சொன்னவன்? மனுஷன் நீயே விளக்க மாட்டேன், நான் எப்படா விளக்குவேன்? செல்லக்குட்டி என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தா தண்ணி மேல போட வேண்டிய என்ன அவன் தொப்பையில போட்டு வச்சிருப்பான். ஒன்னும் பயப்படாத, நான் கடிக்கல மாட்டேன்.
தொட்டி வாங்க காசு இல்லைன்னு ஏன் தொட்டியில கைய வச்சுட்டான் பாத்தியா? டாக்டர் எனக்கு மட்டும் இந்த ஊசி போட்ட இறக்கி விட்ட உடனே உனக்கு வைத்த சுத்தி 16 ஊசி போட வச்சிருவோம் பாரு. என் இரும்பு புடியில இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. வாடா வாடா, கொண்டி சண்டைக்கு வரியா? வா பாத்துக்கலாம். ஏண்டா 5 லிட்டர் பாலையும் அசால்ட்டா குடிச்சிட்டு இன்னும் என்னடா கேக்குற? இது என்ன வயிறா இல்ல வேற என்னடா? போற போக்க பார்த்தா பால் பண்ணியே வச்சாலும் பத்தாது போல இருக்கு. எதுக்கு போறேன் எங்க போறேன் இப்படி எதுவுமே சொல்லாம ஊர்வலம் போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஏய் எங்கடா போற சொல்லி தொலைடா. என்னடா இது சோத்த வச்சுட்டு சாப்பிட முடியாம பண்ணி வச்சிருக்கீங்க? ஓ இதுக்கு பேரு தான் கண்ணு கெட்டினது வாய் கேட்டாதோ. இப்ப நான் எப்படி சாப்பிடுறது இத? ஏண்டா உள்ள இருக்கிற எலியையே பிடிக்க முடியல, வெளியில இருக்கிற அணிலையா பிடிக்க போற? சரி வா வா, கண்ணாடி தொடச்ச வரைக்கும் போதும். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி பண்ணலையே. அடே எங்க கடந்து தூக்கிட்டு வந்த? இது ஒன்னாட்ட மாதிரி அரைக்குறையா வேலை செய்யுது எல்லாத்துலயும். குழந்தாய் ஐயாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, சிரிக்காம போய் ஒரு பூஸ்ட் ஹார்லிக்ஸ் ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரியா? இவ சைஸுக்கு டோர் வச்சாலே என் சைஸுக்கு ஒரு ஜன்னலாவது வச்சாலா? இதுல எப்படிலாம் கஷ்டப்பட்டு வர வேண்டியதா இருக்கு. என்னுடைய சிந்தனையை நேரா வச்சு பார்க்காம கவுத்தி வச்சு பார்த்தேன். ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. உனக்கு ஏதாவது தெரியுது? அப்படி கேளு. சொல்லுடிய கருப்புட்டி தாங்கவே உம்மல கொடுக்குற உம்மா தெரியாது. அடே பேண்ட் கடை வாங்கிட்டு வந்து 4 வாரம் ஆச்சு, எங்கேயாவது திருப்பி கொடுக்கணுன்ற பொறுப்பு இருக்கா? பாரு பேண்ட்டுக்கு சொந்தக்கார வெளியில வெயிட் பண்றான், சீக்கிரம் கழட்டி கொடு. கலட்டாதே சரியான சோத்துக்கு செத்தவனா இருப்பான் போல இருக்கு. போய் ஏன் சோத்துல கைய வைக்கிறான்? ஏன் எடுக்காதரா பார்த்த ஒரு லுக்ல வந்துட்டேன்டா டொக்ல மந்திரி. எல்லாரும் கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா வர கலெக்ஷன்ல 25% உங்களுக்கு. அப்படியா? 1 2 3 எல்லாம் சரியா பண்ணிட்ட. வர கலெக்ஷன்ல 25% பத்தாது, 75% கொடுத்துரு. நல்ல காரியத்துக்கு போகும்போது பூனை குறுக்கால வந்தா தப்புன்றானுவ. இப்ப நான் போற பாதையில இந்த யானை குறுக்கால வருது. வேற வழியில சந்தில பூந்து போயிட வேண்டியதுதான். அவன் பாக்குறதுக்கு டெரர் பீஸ்ன்னு நினைக்காதீங்க, அவன் சரியாந்திர காமெடி பீஸ். நான் சொல்லல. நான் குதிச்சா சாதாரண இடத்துல எல்லாம் குதிக்க மாட்டேன்டா. எவரெஸ்ட் மேல வந்து எகிரி தான் குதிப்பேன், பார்த்தல்ல. அவன் குஷியில குதிக்கலீங்க, நீ என்ன தின்ற என்ன கொடுப்பன்னு பாத்துட்டு இருக்கான். தந்தூரி வறுத்தானுவ ஏதாவது 1-2 பீஸ் கொடுத்தானுல பாரு. ஏதாவது இருக்கா? ஒன்னும் இல்ல. வேண்டா ஸ்லாப் சீலிங் ஃபேன் மாற்ற அளவுக்கு உயரமா வச்சது. ஒரு எக்ஸசைஸ் கூட ஒழுங்கா பண்ண முடியல. டேய் நடந்து போகும்போது பூ மாதிரி இருக்கணும்னு சொன்னா இது என்னடா கல்லு மண்ணா இருக்கு? நான் வந்து கர்ஜிக்கும் கங்காருடா, இப்படி காரணம் இல்லாம குதிக்க மாட்டேன். ஆமா என்ன காரணம்? இரு யோசிச்சுட்டு வரேன். அடே எனக்கு பசின்னு வந்தா நான் ராட்சசனா மாறிடுவேன்டா. அதுக்கேண்டா பிளேட்டை திங்கிற? பிளேட்ல இருக்கிறத தின்னு. தோறு போல தாயிருக்கா பட்டினிய பார்த்ததில்ல. இது என்னோட பிளே டைம்டா. வெங்காயம் இந்த நேரத்துல என்னடா வீடியோ எடுத்துட்டு இருக்க? விளையாடலாம் வரியா இல்லையா? அப்படி சும்மிங்க போட்டு யாராவது ஏன் இடத்துல படுத்திருக்கான்? ஹலோ சார், இது ஏன் இடம்? ஏண்டா வேலை வெட்டி இல்லன்னு தெரியுது, அதுக்கு நான் அவன் கவுந்தடிச்சு படுக்க, நான் கால் சூறியா அதை நீ வேடிக்கை பார்க்க. இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? டேய் எத்தனை டைம் சொல்லிருக்கேன் நான் போற தடத்துல உன் தொப்பைய தூக்கிட்டு வந்து வைக்காதுன்னு. என் கம்பீரமான நடைய பார்த்து எவன் கண்ணு வச்சான்னு தெரியல, வலிக்கினே போகுது. நீ இப்ப என்ன பண்ண போறனா? நீ அப்படியே பொறுமையா வந்து என்ன பிடிக்க போற. நான் தான் மாட்ட மாட்டேனே.
நான் போகிறப்ப யாராவது குறுக்கால வந்தால் இப்படி குறுக்கிக்கிட்டு தான் சார் விழுவணும். அதனால் நெக்ஸ்ட் டைம் வரப்போ பார்த்து வாங்க. ஐயோ போச்சே. இந்த 10 நிமிஷமும் பக்காவாக பார்த்து முடிச்சதுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து இதே மாதிரி ஃபன்னி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.